இன்றைக்கி வந்து வீட்டில் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வந்து ரவா உப்புமா வந்து செஞ்சுருக்கேன். வேலை அதிகமாக இருக்கும்போது சமைக்கிறது வந்து கொஞ்சம் சிம்பிளாக சமைச்சிட்டா நமக்குமே வந்து கொஞ்சம் வேலை மிச்சமாகும். மாம்பழம் வந்து கட் பண்ணி கொடுத்துருந்தேன். அவங்களுமே சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டுட்டு தூங்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கோதுமை மாவு பிஸ்கெட் தான் பண்ணியிருக்கேன். இதை வந்து வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அந்த வீடியோ வந்து மிஸ் ஆகிட்டு இருக்கு எப்படின்னே தெரியல. ரெக்கார்ட் ஆக காணும். 1 கப் வந்து கோதுமை மாவு, 1/2 கப் வந்து வெல்லம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து தண்ணி போட்டு ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு போட்டுட்டு நல்லா நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு திரட்டி வச்சுக்கலாம். டைமண்ட் ஷேப்பில் வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த டேஸ்ட்டு பிடிக்குன்றதுனால நான் ஃபோனில் கூட எதுவுமே பார்க்கவே இல்லை. இது வரைக்குமே நான் பார்த்ததே இல்லை. அதில் இன்னும் வேறு ஏதாச்சும் வந்து ஆட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. நான் இதுவே ரொம்ப பிடிக்குன்றதுனால இப்படியே வந்து செஞ்சுட்ருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது நானாக ஃபஸ்ட்டு செஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் இது தான். ரோஷனுக்கு ரொம்ப பிடிக்கும், நித்திக்குமே பிடிக்கும். கேட்டுகிட்டே இருந்தாங்கன்றதுனால அவங்களுக்கு செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து சாப்பாடே செஞ்சிடலான்னு சொல்லிட்டு சாதம் தான் வடிச்சிருந்தேன். அப்புறம் வந்து தக்காளி தொக்கு வச்சுருந்தேன். கொஞ்சமாக வந்து பீன்ஸ், அவரைக்காய் இருந்தது. 2மே வந்து பொரியல் பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட்டுட்டு நானுமே வேலைக்கு கிளம்பிட்டேன். தேங்க்யூ.